ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் பிகே காதல் ஜானி. ஸோ இன்னைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலான டே என்னன்னு பார்த்தீங்கன்னா நீ சொல்லு. இன்னைக்கு டைம் சொல்லிக்கிறோம். இன்னைக்கு மேடமோட பர்த்டே. ஸோ இன்னைக்கு பர்த்டே விழாக்கு தான் பார்க்க போகிறோம். ஸோ எனக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கு. ஏன்னா நிறைய சர்ப்ரைஸ் எங்கள் பேக்ரவுண்டில் பாருங்கள். அது ப்ரீ பர்த்டே விலாகில் வந்திருக்கோம். ஸோ எனக்கு நேற்று நைட்டு டெக்கரேஷன்லாம் பண்ணி எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருந்தாங்க. ஸோ அது அன்எக்ஸ்பெக்டட் சர்ப்ரைஸு. ஸோ அவங்க இந்த டெக்கரேஷன்லாம் பண்ணி அது எனக்கு செம்ம சர்ப்ரைஸாக இருந்துச்சு. அதுவும் நிறைய கிஃப்ட்ஸும் கொடுத்தாங்க. ஸோ அதுவும் கொஞ்சம் ஜாலியாக இருந்துச்சு. இன்றைக்கி என்ன பார்த்தீங்கன்னா அப்படியே பர்த்டே விலாகு. இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம் எங்கெல்லாம் போகிறோமா தெரியல. பட் ஸ்டில் ஓகே காலையில் எழுந்து நான் குளிச்சாச்சு. இப்போ இங்கே மோஸ்ட்லி கோவில் இல்லைங்க, ஒரு கோவில் இருக்குது. பட் அது கோவில் போனாலுமே அந்த கோவில் போகிற ஃபீல் இருக்காது. ஸோ அதனால் நம்ம வீட்டிலே சரி சாமி கும்பிடலாம் அப்படின்ட்டு இப்போ தான் நான் குளித்தேன். விட்டு பாருங்கள், அவனும் அழகாக ரெடி ஆகிட்டான் குளிச்சுட்டு. ஸோ இன்னும் யார் மட்டும் குளிக்கணும். ஸோ அவங்க குளிச்சுட்டு வந்துட்டாங்கன்னா சாமி கும்பிட்டு லன்ச் ஆக்சுவலி நான் வீட்டிலே பண்ணுறது தான். பண்ணிவிட்டு மேபி நைட்டு டின்னர் வேணால் எங்கன்னா போகிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன், தெரியல. பட் அதை பற்றி தான் இந்த விலாகு. ஸோ வீடியோவை மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பாய். ஆக்சுவலி இன்றைக்கி எனக்கு ஒரு சூப்பரான கிஃப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பப்பு கொடுத்ததில். நேற்று நிறைய கிஃப்ட் கொடுத்தாங்க. பட் இன்னைக்கு மார்னிங் ஒரு சூப்பர் கிஃப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பப்பு எழுந்து காலையிலே எனக்கு ஷிங்க் ஃபுல்லாக பாத்திரம் இருந்துச்சு. அதெல்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டாங்க. எனக்கு சீரியஸாக சொல்கிறேன், இதுதான் பெரிய சர்ப்ரைஸ். பிகாஸ் எல்லாருக்கும் தெரியும் இந்த மாதிரி கிச்சனில் அவளுக்கு ஃபுல்லாக கச்சன்னு சாமான் இருந்துச்சுன்னா எவ்வளோ கடுப்பாகும்ட்டு. பட் எனக்கு சீரியஸாகவே சூப்பரான சர்ப்ரைஸுங்க. தேங்க்யூ பப்பு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் லஞ்சுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஆக்சுவலி பர்த்டே பாதிலே போயிடுச்சு. லன்ச் முடிச்சாச்சு. அதுக்கு ஸ்லீப்பிங் டைம். ஸோ அவங்க டேடி தூங்க வச்சுட்ருக்காங்க. ஸோ நான் அதுக்குள்ளே நம்ம செல்ஃப் கேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நெயில் பாலிஷ் வைக்கலாம்னு வந்திருக்கேன். ஆக்சுவலி நல்ல ஒரு தூக்கம், எல்லாருமே தூங்கி இப்போ தான் நான் பர்த்டே ட்ரெஸ் போட்டு ரெடி ஆகிட்டு இருக்கேன். அண்ட் ஆஸ் யூஷுவல் எனக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு ஹேர் போட்டிருக்கேன். பார்க்க ஓகேவா இருக்கா பப்பு? ஸோ இப்போ அப்படியே லைட்டாக ஒரு மேக்கப் போட்டுடலாம்.
ஃபவுண்டேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே உங்களுக்கு செட்டில்டாக இருக்கும். ரெவல்யூஷனு எனக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட்டு மேக் யூஸ் பண்ணியிருந்தேன். பட் எனக்கு வந்து அது ரொம்பவே வந்து எப்படி சொல்கிறது, நம்ம லைக் யூஷுவல் டேக்கெலாம் நம்ம அதை போட முடியாது, ரொம்ப நம்ம மேக்கப் பண்ணியிருக்க மாதிரி காட்டும். பட் இந்த ஃபவுண்டேஷன் பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக எங்கன்னா லைக் சும்மா வெளியே போகிறோன்னா கூட நம்ம போடலாம். நம்மளுக்கு ரொம்ப வந்து மேக்கப் வாவா இருக்காது. ஸோ வந்து எனக்கு வந்துட்டு இந்த ஃபவுண்டேஷன் வந்து ரொம்பவே செம்மையாக சூட் ஆகிடுச்சு, செம்மையாக செட்டில் ஆகிடுச்சு. எனக்கு வந்து மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா ஆயில் ஸ்கின் டைப் ரொம்ப பிடிக்கும், மேக்கப்லேயும் கூட சரி, ஷைனியாக இருந்தால் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் வந்துட்டு இந்த ஃபவுண்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு பர்ஃபெக்ட்டு. நான் கன்சிலரும் வந்து எல்லாமே அதே பிராண்ட் தான், ரெவல்யூஷன் பிராண்ட் தான் யூஸ் பண்ணுறேன். அண்ட் இதுவும் பார்த்திங்கன்னா காம்பேக்ட் வந்து ரெவல்யூஷன் தான். இதுவும் வந்துட்டு லூஸ் பவுடர் கிடையாது, லைக் காம்பேக்ட் தான். இதுவும் எனக்கு ரொம்பவே வந்து என் ஸ்கின்னுக்கு சூட் ஆச்சு. லாங் ஸ்டேவும் ஆக்சுவலி இந்த மேக்கப் இருக்குது. நான் ரொம்ப பேசிக் மேக்கப் தான், ஜஸ்ட் கன்சிலர் போட்டுட்டு லைக் ஃபவுண்டேஷன் போட்டேன். ரொம்ப கவர் அப் இந்த கரெக்டர்லாம் கூட நான் எதுவுமே போடலை. எவ்வளோ பாருங்கள் உங்களுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ், இந்த சைடுக்கும் அந்த சைடுக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து பாருங்கள். ரொம்பவே நல்லா இருக்குங்க இந்த ஆக்சுவலி இந்த ஒரு பிராண்டு. ஏஹே மிட்டு ஸோ ஆல்மோஸ்ட் நான் கவர் அப் பண்ணிட்டேன். மிட்டு தங்கம் லைட்டு போடுறான், அவன் விளையாடிட்டு இருக்கான், லைட் ஆஃப் பண்ணிட்டான். இங்கே வா மிட்டு, இங்கே வா, இங்கே பாரு, இங்கே பாரு, இங்கே பாரு. இப்போ தான் சார் தூங்கி எழுதிட்டு வந்தான். இங்கே பாரு தங்க, ஹாய் சொல்லு. இங்கே பாரு, இங்கே பாரு, இங்கே ஃபோனு. ஹாய் சொல்லு, ஹாய். ஓ நான் உனக்கு தூக்கம் தெரியல. அப்போ இங்கே பாரு, ஓகேவாண்ணே, கரெக்டாக இருக்கல, ரொம்ப இதுவாக தெரியல. எனக்கு கூட நான் ட்ரெஸ் ஈஸியாக சூஸ் பண்ணிடுவேன். பட் எனக்கு ஆர்பிக்கு ட்ரெஸ் சூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஸோ இப்போ நாங்கள் வந்துட்டு எங்கே போகிறோம்? வெளியே போகிறோம். பட் எங்கே போகிறோம்? டின்னருக்கு போகிறோம், அது எனக்கு தெரியும். ஆனால் டின்னருக்கு எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஷாப் எனக்கு தெரியாது. ஸோ என்னோட பர்த்டே அவுட்ஃபிட் காட்டுறேன் பாருங்களேன். One more gift of the day. என்ன அடிடாஸ்லியா ஷூ. Thank you da. Like it? Yeah. இது நான் வந்து ஒர்க் அவுட் பண்ணணும்னு சொன்னதுக்காக என்னை மோட்டிவேட் Running shoe. தேங்க்யூடா, நல்லா இருக்குது. அடிடாஸ் பிராண்ட்லையா? சூப்பர், தேங்க்யூ ஸோ மச் பப்பு. கிளம்பிட்டோம். பட் ஆக்சுவலாக இந்த கிஃப்ட் வந்து பப்பு இன்னொரு கிஃப்ட் இருக்குதுன்னு சொன்னாங்க. பட் வந்துட்டு அது வந்து ஷூவாக இருக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் நைஸ். இதான் நேற்று நீ வாங்க போயிருந்தியா? இப்போ இருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கலிஃபா சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கெல்லாம் வீடு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். மோஸ்ட்லி வந்து வில்லா டைப் தான், ஆனால் ரொம்ப வந்து பங்களா. ஆமாம், அது இல்லாமல் ரொம்ப வந்துட்டு இந்த எப்படி பாப்பு சொல்கிறது, ரொம்ப ஹை கிளாஸ் வீடு, பெரிய பெரிய ஆளுங்க வீட்டில் இங்கே இருக்கும் போல். அதனால பில்டிங்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இதெல்லாம் தெரியுதுங்களா, இது வந்து ஆக்சுவலி டேட்ஸ் மரம். ஸோ அந்த மாதிரி இந்த கவர் போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். அந்த மாதிரிலாம் தான் நம்ம வந்துட்டு அதில் பிரிக்கக்கூடாதா. அது இல்லாமல் நிறைய இருக்குது. ஆனால் அது எனக்கு அது பிரித்து சாப்பிட ஆசை. பட் பப்பு இன்னைக்கு அது நம்ம பிரித்து சாப்பிட்லாம் பப்பு. சாரி, பறிச்சு. ஏ மிட்டு பையலே, மிட்டு பையலே, ஏ கியூட்டு பையலே, கூட்டு கூட்டு. கிளாப் யுவர் ஹேண்ட்ஸ், கிளாப் யுவர் ஹேண்ட்ஸ். ஹாப்பி பர்த்டே, ஹாப்பி பர்த்டே டு யூ. ஸோ இப்போ டின்னருக்கு பார்த்தீங்கன்னா சீஸ் கேக் ஃபேக்ட்ரி தான் கூப்பிட்டு வந்துருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வீக் டேஸ் தான், பட் இருந்தாலும் செம்ம ரஷ்ஷாக இருக்குது. 10 minutes வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க.
ஹாப்பி. விட்டு இங்க வா, அம்மா கிட்ட வா. விட்டு ஐயோ உங்க டின்னர் எப்படி இருந்துச்சு? சீஸ் கேக் ஃபேக்ட்ரி சூப்பராகவே இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ பப்பு. த டே ஃபுல்ஃபில். Out of surprise, good dinner. யா, ஸோ தட் ஃபார் த டே. அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தாங்க. ஸோ சர்ப்ரைஸு, கேக்கு, கிஃப்ட்ஸு, ஆல்மோஸ்ட் த டே முடிஞ்சிச்சு. இதோட வந்துட்டு நெக்ஸ்ட் இயர் இதோட பர்த்டே, வருஷம் ஃபுல்லாக பர்த்டே தான் நல்லாயிருக்கும். வருஷம் First ஃபுல்லாக full birthday ஆனா அது birthday கிடையாது. பர்த்டே இல்லை. சரி, ஓகே. பட் ஓகே, நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோ அதோட முடிச்சிக்கலாம். அதோட நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென் பை ஃப்ரம் Kamu. கீர்த்தனா. பாய்.